ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் எபிசோட் 3 எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 எபிசோடு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் அந்த கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு எண்ணில் யோவோட சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு டஞ்சனுக்குள்ளே போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு டஞ்சனுக்குள்ளே போனதும் அங்கே நிறைய காப்ளின்ஸை அவங்க ஷேடோவால் அட்டாக் பண்ணுறான். அண்ட் இதை பார்த்து யோ, ஆமாம் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதா? ஆமாம்ல, உங்ககிட்ட இதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஷேடோ யூஸ் பண்ணியே அங்கே இருக்கிற டைமண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது யோ, அட்லீஸ்ட் நானாச்சும் அந்த டைமண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்ல அப்போ அதில் ஒரு ஷேடோவே வந்து அந்த டைமண்ட்ஸை அவன்கிட்ட கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் ஆக்டரை காமிக்கிறாங்க. அங்கே இன்னொருத்தன் அவங்களெல்லாம் அடித்து போட்டு உடனே இவங்கெல்லாம் சாகலை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேற பெருசாக இங்கிலீஷ் பேச தெரியாது, சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன், ஐ எம் ஹியூமன், ஐ நீட் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு யோ அண்ட் ஹீரோ 2 பேருமே ஒரு பாரில் இருக்காங்க. அப்போ ஹீரோ, நம்ம 19% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கு காரணமும் நீங்கள் தானே பாஸ், சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் டைகர் கில்டு மாஸ்டரில் ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ தானே என்னோடய அப்பாவோட மார்க்கெட்டிங் இன்னும் பெரிய லெவலில் பண்ண உதவியாக இருக்கும். சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ இன்னும் என்னை கொஞ்சம் நாளைக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ரொம்ப குடிச்சிட்டு போல். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அண்ணன்னு ஒருத்தன் இருந்தான், ஆனால் எப்போவுமே என்னை கண்டுக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் இருப்பான், ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நான் சொன்ன பிளானை ஏற்றுக்கிட்டீங்க, பேசாமல் நீங்கள் எனக்கு அண்ணனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளோதானே இன்னிலேருந்து நீ என்னோட தம்பி அப்படின்னு சொன்ன உடனே, பிரதர் இந்தாங்க மீட்டு, அதில் லெமன் வேணுமா, அது இதுன்னு சொல்ல ரொம்ப குடிச்சிட்டான் போல அப்படின்னு சொன்ன உடனே, ஃபஸ்ட்டு நிறைய பேர் அடித்தான்ல அந்த ஹண்டரை அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவனை பற்றி எதுவுமே தெரியுமா? எதுவுமே தெரியல, இவனுக்கு இங்கிலீஷ் வேறு தெரியாதுல்ல. அண்ட் 10 வருஷமாக கேட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், இப்போ தான் ஒரு கேட் ஓப்பன் ஆனதும் அங்கேருந்து வெளியே வந்திருக்கான். அண்ட் அதை இவங்ககிட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்க தான் ஒரு எஸ்ராங் ஹண்டரை நம்ம கூப்பிட்ருக்கோம். அண்ட் அது யாருன்னு பார்த்தா டாங்ஸோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறான். அப்போ அவன் சிஸ்டரு, ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருக்க போல, தனியாவா போகிறேன்? இல்லை என் ஃப்ரெண்டோட போகிறேன். அடப்பாவி, எப்படா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் செட் பண்ண அப்படின்னு சொன்னதும், அவனோட அம்மாவை க்யூர் பண்ண ஹெலிக்ஸரா அப்படின்ற விஷயத்தை செய்ய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்று தேவைப்படும்ல, அது இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். அண்ட் போன வாட்டி அது கூட ஃபைட் பண்ணும்போது நான் லெவல் 20 இருந்தேன், இப்போ நான் அதை விட பல மடங்கு வளர்ந்துருக்கேன், கண்டிப்பாக இதை என்னால் பண்ண முடியும். அப்போ அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வருது, இந்தாங்க இந்த டஞ்சனுக்குள்ளே நிறைய டீமன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை டெஃபீட் பண்ணி 10,000 டீமன்ஸை கேப்சர் பண்ணணும், இது கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நான் இப்போ வந்திருக்கேன்ல இந்த விஷயத்துக்காக நான் 1,00,000 டீமன்ஸை கூட கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் யோ அவனோட கில்டு லைசன்ஸை வாங்கிட்டான். அப்போ உன்னோட அண்ணன்கிட்ட தான் நான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ வேறு யாரையும் நம்பி கொடுக்க சொல்கிற? ஆமாம் நீங்கள் என்ன நம்புங்க, அந்த ஹண்டர் பேர் என்ன, சங்ஜின்வோ தானே. டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்டு, ஹங் டங்ஸோட டெத்து, பிரிசனர்ஸோட டஞ்சனு, இப்போ ரீசெண்டாக வந்த ரெட் கேட் இன்சிடென்ட்னு அவன் தான் அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை நம்பி கொடுங்க. சரி நான் கொடுக்குறேன், ஆனால் அவனை ஒயிட் டைகர் கில்டில் ஜாயின் பண்ண வைக்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, நீ நினச்சா நம்ம கில்டில் அவனை ஜாயின் பண்ண வைக்க முடியுமா? எஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உள்ளுக்குள்ளே ஹீரோ நிறைய டீமன்ஸை கொண்டாலும் எல்லாமே கண்டாமினேஷன் ஆகிருக்கு, அதனால் அவனால் அதுங்களை ஷேடோவாக மாற்ற முடியலை, இவ்வளோ கொன்னும் என்னால் ஷேடோவாக மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்பர் ஃப்ளோ போக சான்ஸ் கிடைக்குது. ஆனால் இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, நடந்து போக முடியாது அப்படின்னு ஐஸ் பியரோட பாஸ் இருக்குதுல்ல, அதை சமன் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டீமன்ஸ் வந்து நிற்குது, அதையெல்லாம் இந்த பியரை அடித்து நொறுக்கிட்டு போகுது. உண்மையாகவே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க, இனிமேல் உன்னோட பேர் டேங்க் அப்படின்னு சொன்ன உடனே சாயை கட்டுறாங்க. அவள் ஒரு இடத்துல ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே ஒன்று யோசிக்கிறா, நம்ம ஏன் இந்த ரெக்க வச்ச போன்ஸை பற்றி பப்ளிக் கிட்ட சொல்லாமல் சில பேர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கோம், அது வந்து அசோசியேஷனோட முடிவு, ஆனால் கவலைப்படாத, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா இதை வெளிக்கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே சரியா. அதுக்கப்புறமா ஹீரோ நிறைய டீமன்ஸை கொண்டுட்டு இந்த கீ கிடைக்கவும் இது எஸ் ரேங்க் டீமன்ஸாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் மறுபடியுமே பி ரேங்க் தான் வந்துக்கிட்டே இருக்குது, மேபி நான் மேலே போக போக ரேங்க் அதிகமாகிட்டே வரலாம், ஆனால் இந்த டஞ்சன் மட்டும் ஒரிஜினலாக பில்ட் ஆகியிருந்தா இதில் 100 ஃப்ளோர்ஸ் இருக்கும், ஆனால் நான் டாப்புக்கு போகும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல 50th ஃப்ளோர் வரான். அங்கே நிறைய ரெட் கலர் டீமன்ஸ்லாம் இருக்குது, ரெட் கலர்னாலே பவர்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹாங்ஸானும் பார்க்கும் ஒயிட் டைகர் கில்டில் ஹீரோ வசைக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவள் சிஸ்டர்கிட்ட கேட்டால் ஏதோ ட்ரிப்பு போன மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் போல், ஆனால் வேறு எந்த மிஷினுக்கும் அவன் போல, பார்டரும் கிராஸ் பண்ண மாதிரி தெரியலையே, எங்கே தான் போயிருப்பான்? கடைசியாக அவனோட சிக்னல் ஒரு கார்னர் ஏரியா தான் மறைஞ்சிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதாம்மா என் வேலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த ஷேடோஸ் கிட்டலாம் பாஸை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு மற்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாட்டி என்னோடய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த டீமன் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. உடனே சல்லுன்னு வந்து அந்த ஷேடோஸ்லாம் அட்டாக் பண்ணுது. அப்போ ஹீரோ அவ்வளோ பெரிய டீமனை ஒரே பஞ்சில் பறக்க விட்டு என்னோட ஸ்ட்ரென்த்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த டீமன்ஸ் என்னோட மூவ்ஸை கணிக்குது, இவ்வளோ பெரிய டீமனாக இருந்தும் பஞ்சஸ்லாம் வீக்காக இருக்குது, கண்டிப்பாக இதில் எனக்கான ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும்,
அந்த சின்ன தலையை அட்டாக் பண்ணாலே எனக்கான ஓப்பனிங் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை நம்ம ஹீரோ கொண்டுடுறான். அண்ட் அதுலேருந்து ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்குது. அண்ட் ஒரு ஹண்டரை பிடிச்சாங்கல்ல, அங்கே டாங்ஸோ வந்து நீ மேஜிக்கல் ஹண்டர் பேச மாட்ற அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நீ மேஜிக்கல் ஹண்டர்லாம் நான் கிடையாது, வேணா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. சரி சரி, எனக்குன்னே நல்ல நேரத்தில் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு இருக்குன்னு சொல்ல, அப்போ சங்கு இருந்துக்கிட்டு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேட், மேஜிக்கல் பீஸ்ட்டு, டஞ்சனு இதை பார்த்தோன்னா எத்தனை ஹியூமன்ஸுக்கு அவேர்னஸ் இருக்குது? அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். வரப்போகிற நாட்களில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இந்த உலகத்தில் இத்தனை ஹண்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தா கண்டிப்பாக முடியும். இல்லை, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் கிட்ட நிறைய பேரெல்லாம் நிற்க கூட முடியாது. சரி, உன்ன மாதிரி மேஜிக்கல் பீட்ஸ்க்கும் மனுஷங்க மாதிரி தான் பேர் இருக்கா? ஓ, ஒரு பொண்டாட்டி 2 குழந்தைங்களாம் இருக்கா? அந்த பையன் பேர் என்னது? சங் ஜின்போ. ஸோ இவரு தான் நம்ம ஹீரோவோட அப்பா. அப்போ டாங்ஸோ சரியாக போச்சு, உன்னோட பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல அவருக்கும் கோவம் வருது. அப்போ நம்ம ஹீரோ 75வது ஃப்ளோர் பாஸை பயப்பட வச்சுட்டான். ஓ, டீமன்ஸ்க்கும் பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் பாஸையும் கொண்டுட்டான். அண்ட் அவனுமே லெவலப் ஆகுறான். அண்ட் ஹீரோவோட அப்பாவுக்கும் டாங்ஸோவுக்கும் பயங்கரமான ஃபைட் பண்ணியிருக்காங்க போல். அப்போ எஸ்ராங்குள்ளே ஃபைட் நடந்தா இப்படி தான் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மற்ற எல்லாருமே. அவர் லக்கி தான், ஏன்னா நினச்சி பார்க்குறதுக்குள்ளே அவர் டிஃபீட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல டாங்ஸோ அங்கே டிஃபீட் ஆகிட்டான். அப்போ பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோவோட அப்பா எவ்வளோ பவர்ஃபுல்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு வேறு தீர்ந்து போச்சு, நான் இப்போ 75வது ஃப்ளோரில் இருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் கிடச்சிருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக பவர்ஃபுல்னாலும் ஒரு செட்டாக இருக்கும்போது நல்லா தானே இருக்குது. அண்ட் அவனுக்கு இன்னொரு சாவி கிடச்சிருக்கு. ஆனால் அந்த சாவியை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியராகவே இல்லை. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 50வது ஃப்ளோரில் அந்த வைக்ரா மான்ஸ்டர்லேருந்து கிடைச்ச அந்த வேர்ல்டு டீயோட ஃப்ராக்மெண்ட்டு அண்ட் இங்கே மெட்டாசத்தோ குடிச்சு கிடைச்ச எக்கோ ஃபாரஸ்ட்டோட வாட்டர்னு இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்காவாக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு பொருள் வந்தால் எலிக்ஸராவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. நான் இன்னொரு வேலை தர மன வீடியோவில் சந்திக்காத வரைக்கும் டாட்டா பை பாய்.